வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் CMD லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா, ஒரு வீடுக்கு ரூஃப் கான்க்ரீட் போடும்போது அந்த ரூஃப் ஷட்டரிங் அடிப்பாங்க, சென்டரிங்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஷட்டரிங் அடிக்கும்போது அந்த ஷட்டரிங்கில் என்னென்ன செக்ஸ் பண்ணணும், ஒரு இன்ஜினியர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நாங்கள் எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் எங்கள் சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் ஷட்டரிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது. நம்ம இது ஒன் ஆஃப் தி சைட்ஸ் நம்ம இங்கே இருக்கோம். ஷட்டரிங் ஒர்க் போயிட்டுருக்கு. பேக் ஏரியா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் ஏரியா கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க வீட்டில் போய் பார்க்கலாம். இந்த வீட்டில் நம்ம கார் பார்க்கிங்கோட ஹைட் வந்துட்டு 11 feet 8 inches வச்சுருப்போம். ஸோ ஏன் நம்ம வந்துட்டு 11.5 தான் யூஸ்வலாக வைக்கிறது பாட்டம் லெவலு. பட் 11 feet 8 inches 2 inches அடிஷ்னலாக ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம கீழே வந்து டைலு நம்ம இல்லை கிரானைட் லே பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 2 inches வந்துட்டு கம்மியாகி போய்டும். ஸோ நம்ம கிளியர் ஹைட் வந்துட்டு 11 feet 6 inches வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு 2 inches அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம். சேம் அங்கேருந்து 1.5 அடி நம்ம வந்துட்டு அதிகமாகி நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரோட பேஸ்மெண்ட் ஹைட் வரப்போகுது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஹைட் 10 feet 2 inches வரும். ஸோ அந்த அதே நாகின் சேம் தான் 2 inches வந்துட்டு நம்ம கிரானைட்டோ இல்லை மார்பிளோ இல்லை டைலோ ஃப்ளோரிங்காக நம்ம விட்டுட்டு கிளியர் ஹைட் வந்து 10 feet கிடைக்கும். ரூஃபோட டாப் 10.5 feet கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ இங்கே பார்க்குற மாதிரி நம்ம பீமோட சைடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிற பலகை வந்து லெவல் செட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு கீழேருந்து நம்ம வந்து ஒரு டியூப் லெவல் வச்சுப்போம். பேஸ் லெவல் ஒரு 1 meter வச்சுட்டு கீழே ஃப்ளோரிங்லேருந்து அதுலேருந்து நம்ம ரூஃப் ஹைட் 10 feet 2 inches வைப்போம். உங்களுக்கு காலமில் வந்துட்டு சப்போர்ட் வந்து பிடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு பலகை பிடிச்சிட்டு அதுக்கு மேலே தான் பீமோட பாட்டம் பீஸே உட்கார வைப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டி பிடிக்கிறதுன்ற ப்ராசஸ் பார்க்குறோம். தமிழில் கிட்டி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம காலம் டு காலம் இருக்கிற ஸ்பேனில் கீழேருந்து சப்போர்ட் கொடுக்க போகிறோம் பாட்டம் பீம் பலகைக்கு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைடு வச்சுருவாங்க. சைடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு அடி பலகை 3/4 பலகை டிஃப்ரென்ஸ் ஆகும். பீமோட டெப்த்தை பொறுத்து நம்ம மாறுவோம். அதை விட ஜாஸ்தி போகும்போது நம்ம வந்து போர்ட் ஷட்டரிங் வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லை ஷீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம வந்து ப்ளை தான் யூஸ் பண்ணுறோம். 1 feet பீம்ன்றதால 10 inches பலகை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அதோட ப்ராசஸ் நீங்கள் பார்க்குறீங்க. வெளியே கார் பார்க்கிங்கில் நமக்கு வால் இல்லாதெல்லாம் நம்ம வந்து கீழே ஜாக்கி சப்போர்ட் கொடுத்துட்டு பீம் பாட்டம் பலகை அடித்து நம்ம சைடு வச்சு போயிருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் பீமோட இது உட்கார வைக்க போகிறோம். ஸோ பாட்டம் சப்போர்ட் தேவை கிடையாது, சைடு மட்டும்தான் தேவை. நம்ம சைடு ஒர்க் பண்ணிட்டோம். சைடு ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்துட்டு சென்டர் ஸ்பேன் உட்கார வைக்கிறான ஒர்க் பார்க்குறோம். ஸோ கிட்டி பிடிச்சிட்டு சைடு சென்டர் சப்போர்ட் வந்து ஸ்பேன் உட்கார வைக்கிறோம். பீம் சப்போர்ட்டில் மட்டும் 2 feet ஒன்ஸ் வந்து ஒரு ஜாக்கி நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா லோட் பேரிங் அங்கே தான் அப்படி இருக்கும் அப்படின்றதால. ப்ளஸ் எவ்ரி ஸ்பேன் நம்ம கொடுக்குற இடத்துல எல்லாத்துக்குமே இன்டர்மீடியேட்டாக ஒரு ஸ்பேனில் ஒரு ஜாக்கி அட்லீஸ்ட் கொடுக்கணும். ஸ்பேன் 10 feet விட அதிகமாக போகும்போது நீங்கள் 2 ஜாக்கி சப்போர்ட் வந்து ஒரு பர் ஸ்பேனுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரூமோட சைஸை பொறுத்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜாக்கிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அலாங் வித் ஸ்பேனும் சேர்த்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேன்ஸ் நம்ம லே பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே நம்ம வந்து ஷீட் பிளேஸ்மெண்ட் நம்ம பண்ணுறோம். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட் அசம்பிளி மேலேருந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பீம் 1.25 அடி 15 inches, செகண்டரி பீம் 1 அடி. ஸோ அதுக்கு பலகை 1.25க்கு 1 அடி பலகையும் 1 அடிக்கு வந்து 10 inch பலகையும் பற்றி பேசியிருப்போம். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு நெட் எவ்வளோ கிடைக்குன்றதை நம்ம இப்போ காட்ட போகிறோம். இங்கே வந்து ஸ்லாப் திக்னஸ் வந்து 6 inches. ஸோ பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ பீம் டெப்த் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 inches இருக்கும். ஸோ மேலே ஒரு 6 inches அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 15 inch கிடச்சிரும். ஸோ இது வந்து மெயின் பீமோட திக்னஸ் உங்களுக்கு அட்டைன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பீம் வந்து ரன் ஆகும். ஸோ செகண்டரி பீம்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே 6 inches இருக்குது. மேலே ஸ்லாபோட 6 inches ஆட் பண்ணிங்கன்னா 1 feet உங்களுக்கு அட்டைன் ஆகிடும். ஸோ இந்த ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷீட் நம்ம பார்த்த மாதிரி 3 feet by 2 feet தான் நமக்கு ஒரு ஷீட்டும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே 3 feet ஸ்பேனில் தான் நம்ம ஸ்பேன் பிடிச்சிருப்போம். எவ்ரி 3 feetக்கு ஸ்பேன் கீழே பிடிச்சிருப்போம். அதை நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் ஷீட் மேலே பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு போவோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 feet வராது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.25 தான் வந்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷீட்டை திருப்பி போட்டிருப்பாங்க. 2 feet ஸ்பேனில் போட்டிருப்பாங்க. பேலன்ஸ் ஒரு 3 inch கேப்பை வந்துட்டு உங்களுக்கு ரன்னர் பீஸையோ இல்லை பலகையோ வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரூம் சைஸஸுக்கு மாறும். ஸோ கரெக்டாக ஒரு 10 by 10 இல்லை 12 by 12 வராமல் இருக்கும்போது ஒரு 10.5 அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த ஸ்பேசிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம மேலே வந்துட்டு ரன்னர் பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மாஸ்கிங் டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு பிஃபோராக நம்ம வந்து இந்த ஷீட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து லெவல் செக் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாரிசான்டல், வெர்டிக்கல் அண்ட் டயகனல் 3மே செக் பண்ணோம். ஸ்பேனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே டயகனல் கட்டி காமிச்சிருக்கோம். காலமில் வந்துட்டு நம்ம கீழேருந்து 1 feet லெவலில் நம்ம வந்துட்டு மார்க்கிங் ஒன்று எடுத்துகிட்டு ஸோ அதிலேருந்து மற்ற காலம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம டியூப் லெவல் கட்டியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நூல் கட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1 feet லெவல் இருக்குது. ஸோ நம்ம போக போக அக்ராஸ் தி லைன் வந்துட்டு நம்ம 1 feet லெவல் மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ண போகிறோம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நூல் இறங்கி இருக்கும். ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே இருக்கிற சப்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கீழே போயிருக்கு. ஸோ அங்கே கீழே நம்ம ஜாக்கி டைட் பண்ணும்போது உங்களுக்கு ஷீட் மேலே வரும், அந்த 1 ஃபீட் லெவல் அப்போ மெயின்டைன் ஆகும், உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்கிற மாதிரி. சேம் தான் எல்லா இடத்துலையும் நம்ம அதே தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஃபீட் அட்டைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ அதே மாதிரி ஓவர் த லைன், ஸோ இந்த லைன்லையுமே சேம் அதே தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 ஃபீட் நமக்கு மெயின்டைன் ஆகுதான்றது இந்த லைனில் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம இதே ப்ரொசீஜரை எல்லா ஷீட்டுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ பார்க்கும்போது நம்ம மற்ற ஸ்பான்ஸுக்குமே செக் பண்ணிடுவோம், எல்லா ஸ்லாபுமே கரெக்டாக இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லைன்ற பட்சத்தில் ஃப்ளாட் சர்ஃபேஸாக நமக்கு கிடச்சிடும். இதுக்கப்புறம் நம்மளோட பார் பெண்டிங் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போடுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி அப்போ தான் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக போடுற இன்ஃபர்மேஷன் உங்களை உடனே வந்து சேரும். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.